بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. கியாமத் நாளை நோக்கி குழு வழங்கும் கிராத் ஓதுதலின் தமிழாக்கம் கேட்டு பயனடைவீர். بسم الله الرحمن الرحيم وقالت اليهود يد الله مغلولة غلت أيديهم ولعنوا بما قالوا بل يداه مبسوطتان ينفق كيف يشاء وليزيدن كثيرا منهم ما أنزل إليك من ربك طغيانا وكفرا وألقينا بينهم العداوة والبغضاء إلى يوم القيامة كلما أوقدوا نارا للحرب أطفأها الله ويسعون في الأرض فسادا والله لا يحب المفسدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய கைதாம் கட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு கூறியதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன. தான் நாடியவாறு தன் அருட்கொடைகளை கொடுக்கின்றான். மீது இறைவனால் இருக்கப்பட்ட இவ்வேதம் அவர்கள் அநேகரில் வரம்பு மீறுதலையும் குஃப்ரை நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. ஆகவே அவர்களிடையே பகைமையும் வெறுப்புணர்ச்சியும் இறுதி நாள் வரை நாம் போட்டுவிட்டோம். அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லாஹ் அணைத்து விடுகிறான். ஆயினும் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றனர். அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். ولو أن أهل الكتاب آمنوا واتقوا لكفرنا عنهم سيئاتهم ولأدخلناهم جنات النعيم. வேதமுடையவர்கள் மெய்யாகவே ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி நடந்தார்களானால் நிச்சயமாக நாம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு மன்னித்து அவர்களை நிலையான இன்பங்கள் மிகுந்த சுவனிபதிகளில் நுழைய வைப்போம். ولو أنهم أقاموا التوراة والإنجيل وما أنزل إليهم من ربهم لأكلوا من فوقهم ومن تحت أرجلهم منهم أمة مقتصدة وكثير منهم ساء ما يعملون. இன்னும் அவர்கள் தௌராத்தையும் இஞ்சீலையும் இன்னும் தம் இறைவனிடத்திலிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நிலைநாட்டியிருந்தால் அவர்கள் மேலே வானத்தில் இருந்தும் தம் பாதங்களுக்கு அடியில் பூமியில் இருந்தும் இன்பத்தை புசித்திருப்பார்கள். அவர்களில் சிலர் தாம் நேர்வழியுள்ள சமுதாயத்தினராய் இருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையாகும். அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா வசனங்கள் 64, 65 மற்றும் 66. ارجعي